தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலையை பத்தி யாருமே விமர்சிக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிய கண்டிப்பா நம்ம உயிரை கொடுத்தாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதனை தொடர்ந்து டிடிவி தினகரன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் தலைமையிலான ஒரு அணி போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்பவும் வகிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழகத்துல பாஜக காலூன்றாத அந்த சமயத்துல அண்ணாமலை மாநில தலைவரா போடுறாங்க. அண்ணாமலை அப்போ ரெகுலரா டெய்லி ஒரு அறிக்கை, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு நிறைய ஆடியோ வீடியோ இப்படி எல்லாமே விட்டு டிஎம்கேவை கதற விட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல எண்மண் எண் மக்கள் அப்படின்னு ஒரு நடைபயணத்தை உண்டாக்கி எல்லா இளைஞர்களையும் தன்னோட கட்டுப்பாட்டிலையும் தன்னோட கண்ட்ரோல்லையும் கொண்டு வந்தாரு. டிஎம்கேல தான் இளைஞர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைய மாத்தி பாஜகவுல நிறைய இளைஞர்களை சேர்த்தாரு. இப்போ வரைக்கும் அண்ணாமலைக்குன்னு தனி கூட்டமும் தனி ஒரு அந்தஸ்தும் தனி ஒரு அங்கீகாரமும் பாஜகவுல இருக்கு. பாஜகவுல மட்டும் இல்லாம தமிழக மக்களிடையே தமிழக இளைஞர்கள் கிட்டயே அண்ணாமலைக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அப்படி இருந்த அண்ணாமலையை ஏன் பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்கள் அதிமுகவையும் அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் கடுமையா விமர்சிச்சாரு. இதனாலேயே நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி முறிஞ்சுது. இந்த கூட்டணி முறிவு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னாலும், அண்ணாமலைய பிஜேபி பதவியிலிருந்து நீக்கினாதான் மறுபடியும் நாங்க சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட சொன்னதாகவும், அதனால அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து நீக்கினதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி தலைவரா பதவியேற்கிறாரு. அவர் பதவியேற்றும் தமிழக பிஜேபியில அந்த அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு வேலைகளையும் செய்யல. ஆனா தமிழக பாஜக இருக்கக்கூடியவங்க இன்னமும் அண்ணாமலை பேச்சதான் கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக்கம் அடிபட்டுருச்சு. அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சதுல இருந்து அதிமுகவை பத்தி அண்ணாமலை எதுவுமே பேசாம தான் இருந்தாரு. பிஜேபி தலைமையில தான் நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு பேசாம தான் இருந்தாரு. ஆனா விஜய் நடத்தின மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் இது எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுங்க. விஜய் என்ன பேசினாரு அப்படின்னா, டிஎம்கேக்கும் தாவேக்கு தான் போட்டி, அதிமுக பிஜேபி இதெல்லாம் ஒரு பொருந்தாத கூட்டணி, இவங்க எல்லாம் கூட்டணியில இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசினாரு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பிஜேபியோட செயல்பாடுகள் வேற மாதிரி தான் இருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல அண்ணாமலை பேசினாரு, எடப்பாடி பழனிசாமியை நம்ம எப்படியாவது முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. ரெண்டாவது ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுலயும் நம்ம உயிரை கொடுத்தாவது எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு பேசினாரு. எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை கை கொடுத்து பேசினாரு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினாரு. இந்த மாற்றம் அண்ணாமலை கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் யாருமே எதிர்பார்க்காம தான் இருந்துச்சு. இது அண்ணாமலை ஆதரவாளர்கள்கிட்டயே ஒரு ஷாக் இருந்துச்சு. அண்ணன் எப்படின்னா இருந்த நீயே எல்லாரையும் கலாச்சிட்டு அடி துவம்சம் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்னன்னா இப்படி மாறிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த மீட்டிங் அப்புறம் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா, அண்ணாமலையை இனிமே யாருமே விமர்சிக்க கூடாது, அவரு நம்மளை எதுவுமே விமர்சிக்கல, அதனால நாமளும் அவரை விமர்சிக்க கூடாது, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்து தேர்தலை சந்திச்சாதான் நம்ம வின் பண்ணி ஆட்சியில் அதிகாரம் பிடிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு. பிஜேபி பொறுப்பாளர்கள் பட்டியலும் வெளிவந்துச்சு. அந்த பட்டியலையும் அண்ணாமலை பேர் விடுபட்டுருச்சு. இப்ப அண்ணாமலை எடப்பாடி அவர்கள் நெருக்கமா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அண்ணாமலையை பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் பேசிக்கிட்டு வராரு. முதலமைச்சரா நம்ம அண்ணன் எடப்பாடியை தான் உயிரை கொடுத்தாவது நம்ம ஆக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் பேசுறாரு. ஒருவேளை பிஜேபி பதவி கொடுக்காதோ இதெல்லாம் வச்சு பார்த்தா, ஒருவேளை தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைஞ்சு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிட்டா துணை முதல்வர் பதவிக்கு அண்ணாமலை நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. துணை முதல்வராக அண்ணாமலை ஆகினாலும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான வேலைகளை அண்ணாமலை பார்த்து வச்சிருக்காரு.
2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முதல்ல இருந்த அண்ணாமலை மறுபடியும் ஃபார்முக்கு வரப்போறாரு. ஃபார்முக்கு வந்து எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆகிட்டு இவரும் துணை முதல்வர் ஆகுவாரா இல்லையான்னு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இதுக்கு இடையில தான் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ட்விஸ்ட கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல வர 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியா தான் இருக்கும். ஒன்னு டிஎம்கே கூட்டணி, இன்னொன்னு ஏடிஎம்கே கூட்டணி, அதுக்கப்புறம் நாம் தமிழர் வந்து தனியா தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமா விலகிட்டாரு. டிடிவி தினகரன் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே தாவேக்கால சேர்ந்து தாவேக்கா கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.